ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பாவக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, புளி ஊற வச்சுருக்கேன், தேங்காய், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேங்காவை துருகி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5, 6 போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா அந்த சூட்லேயே சிம்மிலேயே வச்சு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் அதுலேயே 2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதெல்லாமே சேர்த்து கருகாத அளவுக்கு நம்ம அந்த சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 2 தக்காளியை 4ஆக வெட்டி வச்சுருக்கேன், அப்படியே போட்டு நல்லா வணக்கணும். நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுட்டு இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இது சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம வெட்டி வச்சுருக்க பாவக்காவை அதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாகக்காய் பாதி அளவு வெந்திருக்கும் இதுலேயே. இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா வெந்த பாவக்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனேயே நம்ம பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பாவக்காவை போட்டுடலாம். பாவக்காவை போட்டு நல்லா கிளறி விடணும். அதோடய நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா போட்டு கிளறி விடணும். தண்ணி ஊற்றாமல் அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல அந்த தண்ணியை கொஞ்சமாக கழுகி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இங்கே இதுக்கு இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு பாவக்காய் கொஞ்சம் நல்லா கொதிஞ்சு வந்த உடனேயே இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சேன். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க. பாய்.